இன்னைக்கு காலையில நீங்க சாப்பிட்ட உணவு இருக்கு இல்லையா? அது இன்னைக்கு சமைக்கப்பட்டது மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா உங்களுக்கான ஆரோக்கியத்தோட அடித்தளம் நீங்க பொறக்கறதுக்கு முன்னாடியே உங்க தாயோட கருவறையில எழுதப்பட்ட ஒரு ரகசிய மொழி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சுவாரஸ்யமான ஆரம்பம். ஆமா, பொதுவா நம்ம சரியா சாப்பிடுறது, அதாவது ஈட் ரைட் அப்படின்னு சொன்ன உடனே தட்டுல இருக்கிற சாப்பாட்டுல எவ்வளவு புரதம் இருக்கு, எவ்வளவு கேலரி இருக்குன்னு தான் பார்ப்போம். ஆனா உண்மை அது மட்டும் கிடையாது. எக்ஸாக்ட்லி. அதான் ஐசிஎம்ஆரோட 2024 உணவு வழிகாட்டுதல்கள், அப்புறம் எஃப்எஸ்எஸ்சி ஆயோட தரவுகள், முக்கியமா ஆரம்பகால குழந்தை வளர்ச்சி பத்தின அறிவியல் கட்டுரைகள், இது எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு ஒரு ஆழமான தேடலுக்குள்ள நாம போக போறோம். ஆரோக்கியம்ங்கிறது சாப்பாட்டுல மட்டும் இல்ல, அது எப்படி விளைஞ்சது, எப்படி சமைக்கிறோம், எவ்வளோ சுத்தமா கையாளுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. கண்டிப்பா. உணவுக்கும் நம்ம உடம்புக்கும் நடுவுல நடக்கிற இந்த உரையாடல் நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமானது. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம பார்க்க போற அறிவியல் உண்மைகள் நாம சாதாரணமா சமையலறையில பண்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னால இருக்கிற பெரிய அறிவியலை உடைக்க போகுது. அப்போ இந்த உணவு பயணத்தை அதோட தொடக்க புள்ளியிலிருந்து ஆரம்பிப்போம். நீங்க கருவறைய பத்தி சொன்னீங்க இல்லையா? ஒரு குழந்தையோட முதல் 1000 நாட்கள் தான் ஆரோக்கியத்தோட அடித்தளம்னு அறிவியல் சொல்லுது. அப்படி என்ன மேஜிக் அங்க நடக்குது? அந்த முதல் 1000 நாட்கள் அப்படிங்கிறது கருத்தரித்த நாள்ல இருந்து குழந்தையோட 2வது பிறந்த நாள் வரையிலான காலகட்டம். இத மேஜிக்னு சொல்றத விட ஒரு பிரம்மாண்டமான கட்டுமான பணின்னு சொல்லலாம். இப்போ மூளை வளர்ச்சியை மட்டும் எடுத்துக்குவோம். சரி, மூளையில என்ன நடக்கும்? ஒரு குழந்தை பிறக்கும்போது, அதாவது 40 வாரங்கள்ல அதோட மூளையில சுமார் 100 பில்லியன் நியூரான்கள் உருவாகிடுது. ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த முதல் 1000 நாட்கள்ல ஒவ்வொரு நொடியும் மூளையில 700 புதிய நியூரல் இணைப்புகள் ஏற்படுது. ஒரு நிமிஷம். ஒவ்வொரு நொடிக்கும் 700 இணைப்புகளா? கேட்கவே பிரமிப்பா இருக்கு. ஆமா, இந்த இணைப்புகள் தான் எதிர்காலத்துல அந்த குழந்தை ஒரு கணக்கை எப்படி போட போகுது, கோவம் வந்தா எப்படி நடந்துக்க போகுது, இப்படி எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. இது கேட்கும்போது எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கோடிங் தான் ஞாபகம் வருது. அதாவது மூளை வளர்ச்சிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட ஒப்பிடலாம்னு நினைக்கிறேன். குழந்தை பிறக்கும் போதே ஹார்ட்வேர் ரெடி ஆயிடுது. ஆனா அந்த 1000 நாட்கள்ல தாயோட ஊட்டச்சத்தும் சுற்றுப்புறமும் தான் சாஃப்ட்வேரை எழுதுது. கரெக்டா? ரொம்ப சரியான உதாரணம். அந்த சாஃப்ட்வேர் எழுதுறப்ப சின்ன பிழை நடந்தாலும் அது வாழ்நாள் முழுக்க பாதிக்கும். இதுல தாயோட ஊட்டச்சத்து எவ்வளோ முக்கியமோ அதை விட அவங்களோட மனநிலையும் முக்கியம். கர்ப்ப காலத்துல மன அழுத்தம் வந்தா கார்ட்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்தியாகும். ஓ, அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குழந்தைய பாதிக்குமா? கண்டிப்பா. அது நஞ்சு கொடிய தாண்டி குழந்தைய போய் சேரும். இதனால மூளை வளர்ச்சி குறையிறது மட்டும் இல்லாம குறைப்பிரசவம் கூட ஆகலாம். இதை விட ரொம்ப அதிர்ச்சியான இன்னொரு அறிவியல் உண்மை என்னன்னா, தாயோட வாய்வழி சுகாதாரத்துக்கும் குழந்தை பிறப்புக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. ஒரு நிமிஷம். வாய்வழி சுகாதாரத்துக்கும், அதாவது பல் தேய்க்கிறதுக்கும் குழந்தை பிறக்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? இது கொஞ்சம் லாஜிக் கிடைக்குதே. தடவை கேட்கும்போது அப்படித்தான் தோணும். ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் ரொம்ப துல்லியமானது. ஈறுகள்ல ஏற்படுற தொற்றை பெரியோடான்டல் நோய் அப்படின்னு சொல்வாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு ஈறுகள்ல தொற்று ரத்தம் கசிஞ்சா அந்த பாக்டீரியா நேர ரத்தத்துல கலந்துடும். ஓஹோ, ரத்தத்துல கலந்து நேரா குழந்தைக்கு போயிடுமா? ஆமா, அது நஞ்சு கொடிய அடையும் போது உடம்போட நோய் எதிர்ப்பு அமைப்பை தூண்டிவிட்டுடும். அதனால உடம்பு புரோஸ்டாகிளாண்டின் அப்படிங்கிற ஒரு ரசாயனத்தை அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். என்ன ஆச்சரியம்னா, இந்த ரசாயனம் தான் பிரசவ வலிய தூண்டுற அதே ரசாயனம். நிஜமாவா? அப்போ ஈறு வீக்கம் உடம்ப ஏமாற்றி முன்கூட்டியே பிரசவ வலிய வர வச்சிடுமா? எக்ஸாக்ட்லி. முறையான வாய்வழி சுகாதாரத்தை பேணுனா குறைப்பிரசவ அபாயத்தை 45லேருந்து 65% வரை குறைக்க முடியும்னு டேட்டா ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இது நிஜமாவே மனசை கலங்கடிக்கிற ஒரு தகவல் தான். வாயில இருக்கிற ஒரு சின்ன பாக்டீரியா ஒரு உயிரோட பிறப்பையே தீர்மானிக்குது. சரி, இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு எரிபொருள் கொடுக்க நாம பாதுகாப்பான உணவை தேர்ந்தெடுக்கணும். ஆனா இன்னைக்கு சந்தையில இருக்கிற சாப்பாடு நிஜமாவே பாதுகாப்பானது தானா? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா கலப்படம் அப்படிங்கிறது இப்போ ஒரு மெதுவான விஷமா மாறிடுச்சு. உணவு பாதுகாப்புல கலப்படத்தை 3 வகையா பிரிக்கலாம். முதல் வகை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேண்டுமென்றே செய்யப்படுற கலப்படம். அதாவது பால்ல தண்ணி கலக்கிறது, மிளகாய் தூள்ல செங்கல் தூள் கலக்கிறது, இதுதானே? ஆமா, லாபத்துக்காக பண்றது. ஆனா இதை விட ஆபத்தான 2வது வகை ஒன்னு இருக்கு. அது தற்செயலான கலப்படம். இது யாரும் வேணும்னு பண்றதில்ல, ஆனா கவனக்குறைவால உணவுக்குள்ள வந்துடுறது. தற்செயலான கலப்படம்னா
விவசாயத்துல அடிக்கிற பூச்சிக்கொல்லிகளை சொல்றீங்களா இல்ல சேமிப்பு கிடங்குல ஆகிற அசுத்தமா? ரெண்டுமே தான். பூச்சிக்கொல்லிய அதிகமா அடிக்கும்போது அது செடியோட செல்களுக்குள்ளேயே போயிடும், கழுவுனாலும் போகாது. அதை விட மோசம் தானிய கிடங்குகள்ல எலி மாதிரி விலங்குகளோட கழிவுகள் உணவோட கலக்கிறது. அதுல சால்மனெல்லா மாதிரி கொடிய பாக்டீரியாக்கள் இருக்கும். பயமா இருக்கு. மூணாவதா ஒன்னு இருக்கு, அதுதான் உலோக மாசுகள். தொழிற்சாலை கழிவுகள் மண்ணுல கலந்து அதுல விளையிற காய்கறி, அரிசியில ஆர்சனிக், பாதரசம் மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் நேரா உள்ள வந்துடும். இது பல வருஷம் கழிச்சு நரம்பு பிரச்சனையோ இல்ல சிறுநீரக கோளாறையோ உருவாக்கும். இது கேட்கும்போது ரொம்ப திகிலா இருக்கு. செங்கல் தூள்னா கண்ணுல பார்த்து எடுத்துடலாம், ஆனா செல்லுக்குள்ள இருக்கிற பூச்சிக்கொல்லியோ நுண்ணிய ரசாயனத்தையோ நாம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அரசாங்கம் முத்திரை பார்த்து வாங்குங்கன்னு சொல்றாங்க, ஆனா ஒரு சின்ன ஸ்டிக்கர் இதையெல்லாம் தடுத்துடுமா? உங்க சந்தேகம் நியாயமானதுதான். முத்திரைங்கிறது ஒரு மாயாஜாலம் கிடையாது. ஆனா அந்த FSSAI இல்லனா அக்மார்க் முத்திரமாங்கிற ஒரு நிறுவனம் கண்டிப்பா லேப் டெஸ்ட் பண்ணிருக்கணும். கன உலோகங்கள், பூச்சிக்கொல்லி எச்சங்கள்லாம் லிமிட்டுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் முத்திரை கொடுப்பாங்க. ஓ, அப்ப முத்திரை இல்லாதத வாங்குறது இருட்டுல நடக்கிற மாதிரி, முத்திரை இருந்தா ஒரு சேஃப்டி, அப்படிதானே? ஆமா, அது நமக்கு ஒரு முதல் பாதுகாப்பு அரண். சரி, இப்போ நிறைய உப்பு, பால், எண்ணெய் பாக்கெட்லலாம் +F அப்படின்னு ஒரு நீல கலர் லோகோ போடுறாங்களே, அது எதை குறிக்குது? அது ஏதாவது புது டெக்னாலஜியா? இல்ல, அது செறிவூட்டல், அதாவது ஃபார்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்வாங்க. நாம பாரம்பரிய உணவுகளை விட்டுட்டு பாக்கெட் உணவுகளுக்கு வரும்போது நிறைய நுண்ணூட்டச்சத்துக்களை இழந்துட்டோம். உதாரணமா கோதுமைய வெள்ளையா மாத்தும்போது தவிடோட சேர்த்து பல பி வைட்டமின்ஸ் கூட போயிடும். அப்போ அந்த இழந்த சத்துக்களை திரும்ப சேர்க்கறாங்களா? எக்ஸாக்ட்லி. இரும்புச்சத்து, அயோடின், வைட்டமின் A, D இதையெல்லாம் அந்த உணவுகள்ல மீண்டும் சேர்க்கறாங்க. அப்படி சேர்க்கப்பட்ட உணவுகளை அடையாளம் ஆட்டத்தான் அந்த +F முத்திரை. சூப்பர். சத்தான உணவை எப்படி தேடி வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்போ ஒரு சந்தேகம். உலகின் மிகச்சிறந்த சத்தான உணவையே நாம வாங்கிட்டாலும் அதை கையாள்ற கைகள் சுத்தமா இல்லைன்னா அந்த உணவே விஷமா மாறிடும் இல்லையா? கை கழுவுறத பத்தியெல்லாம் நாங்க ஸ்கூல்லயே படிச்சிட்டோம்னு நேயர்கள் நினைக்கலாம். ஆனா அதுக்குள்ளேயும் அறிவியல் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கை கழுவுறதையே எடுத்துக்குவோம். நிறைய பேர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி வெறும் தண்ணில லேசா கைய கழுவிட்டு வருவாங்க. ஆனா வெறும் தண்ணி பாக்டீரியாவை ஒண்ணுமே பண்ணாது. ஏன்? தண்ணியில கழுவுனா அழுக்கு போயிடுமே. அழுக்கு போகலாம். ஆனா வைரஸ், பாக்டீரியாவோட வெளிப்பகுதி ஒரு கொழுப்பு படலத்தால சூழப்பட்டிருக்கும். தண்ணியும் கொழுப்பும் கலக்காதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதனால தண்ணி கிருமிகள் மேல வழுக்கிக்கிட்டு போகுமே தவிர அதை அழிக்காது. ஆஹா. அப்போ சோப்பு அந்த இடத்துல என்னதான் பண்ணுது? ஏன் 20 வினாடி கழுவணும்னு கட்டாயமா சொல்றாங்க? சோப்போட மூலக்கூறுகளுக்கு 2 முனை இருக்கு. ஒன்னு தண்ணியோட ஒட்டிக்கும், இன்னொன்னு கொழுப்போட ஒட்டிக்கும். நீங்க சோப்பு போட்டு தேய்க்கும்போது சோப்போட கொழுப்பு முனை பாக்டீரியாவோட உறைக்குள்ள ஈட்டி மாதிரி பாஞ்சி அதை கிழிச்சிடும். வாவ், கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே கண்ணுக்குள்ள அந்த காட்சி ஓடுது. ஆமா, பாக்டீரியாவோட உள் உறுப்புகள் சிதறி அது செத்துடும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் முழுமையா நடக்கிறதுக்கு சுமார் 20 வினாடிகள் தேவைப்படும். அதனாலதான் 20 செகண்ட்ஸ் கழுவ சொல்றாங்க. அது ஒரு நுண்ணுயிரியல் போர். கைகளுக்குள்ள ஒரு போரே நடக்குது. ஆனா கிராமங்கள்ல சில இடங்கள்ல இன்னைக்கும் சோப்புக்கு பதிலா சாம்பல் இல்லனா மண்ணை பயன்படுத்தி கை கழுவுறாங்களே. அது இயற்கையான முறைன்னு நம்புறாங்களே, அது சரியா? அது ரொம்ப ரொம்ப தப்பான, ஆபத்தான நம்பிக்கை. சாம்பலோ மண்ணோ கைக்கு ஒரு சொரசொரப்பு கொடுத்து பிசுபிசுப்ப எடுக்குமே தவிர கிருமிகளை அழிக்காது. முக்கியமா மண்ணுல ஏற்கனவே பல கொடிய ஒட்டுண்ணிகளோட முட்டைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ சுத்தப்படுத்துறதுக்கு பதிலா புது கிருமிகளை நாமளே கையில பூசிக்கிறோம், அப்படிதானே? ஆமா, அது சாப்பாட்டு வழியா நேரா குடலுக்கு போய் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கை கழுவுறதுல எவ்வளோ அறிவியல் இருக்குன்னு இப்பதான் புரியுது. சரி, மாதவிடாய் சுகாதாரம் பத்தியும் நிறைய டேட்டா பேசுது. அதுக்கும் உணவு பாதுகாப்புக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? நேரடியா இல்லாட்டியும் வீட்டு சுகாதாரத்துல அது ரொம்ப முக்கியம். சானிட்டரி நாப்கின்களை மூடிய குப்பை தொட்டில தான் போடணும். இன்றும் சில வீடுகள்ல துணி பயன்படுத்துற பழக்கம் இருக்கு. அதுல தப்பு இல்ல. ஆனா அத சோப்பு போட்டு துவைத்து கண்டிப்பா வெயில்ல காய வைக்கணும். இருட்டான அறையில காய வைக்கிறதா ஆபத்தா? ரொம்ப ஆபத்து. அது பாக்டீரியாக்களோட கூடாரமா மாறிடும். சூரிய ஒளியில இருக்கிற புற ஊதா கதிர்கள், அதாவது UV ரேஸ், அந்த துணியில இருக்கிற கிருமியோட DNAவையே சிதைக்கக்கூடிய ஒரு இயற்கை கிருமி நாசினி. கிரேட். தனிப்பட்ட சுகாதாரத்துல இருந்து இப்போ சமையலறைக்கு வருவோம். சுற்றுச்சூழல் தூய்மைன்னு சொல்லும்போது குப்பைகளை தரம் பிரிக்கிறது எவ்வளோ முக்கியம்?
ஈரக்குப்பையும் காய்ந்த குப்பையும் ஒன்னா போட்டா என்ன ஆயிட போகுது? ஒன்னா போடும்போதுதான் ஆபத்தே ஆரம்பிக்குது. காய்கறி தோல்கள், மிச்ச சாப்பாடு மாதிரி ஈரமான குப்பைகள் காத்துல இருக்கிற பாக்டீரியாவோட சேர்ந்து வேகமா அழுக ஆரம்பிக்கும். அந்த வாசனை ஈக்களையும் கரப்பாம்பூச்சிகளையும் காந்த மாதிரி இழுக்கும். அந்த ஈக்கள் நம்ம சாப்பாட்டுல உட்காந்துருமா? ஆமா, அழுகுன குப்பையில உட்கார்ந்த ஈ நேரா நீங்க நறுக்கி வச்சிருக்க ஆப்பிள் மேலயோ சாப்பாட்டு மேலயோ உட்காரும்போது தான் கால்கள்ல சுமந்து வந்த பல்லாயிரக்கணக்கான கிருமிகளை உங்க சாப்பாட்டுல இறக்கிடும். இத மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்வாங்க. இத கேட்கவே ரொம்ப அருவருப்பாவும் ஆபத்தாவும் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஈரக்குப்பைய மூடிய தொட்டில தான் போடணும். சமையலறை ஜன்னல்ல வலையடிக்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ சுத்தமான கைகள், தூய்மையான சமையலறையோட நாம சமைக்க தயாராயிட்டோம். ஆனா சமைக்கும்போது நாம அறியாம பண்ற தப்புகள்னால சத்துக்கள் வீணாகுதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி? நிறைய வீடுகள்ல பண்ற ஒரு சாதாரண தப்பு சொல்றேன். காய்கறிகளை முதல்ல சின்ன சின்னதா நறுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சு நறுக்குன காய்கறிகளை அதுல போட்டு நல்லா கழுவுவாங்க, இல்லனா ஊற வைப்பாங்க. இது எவ்ளோ பெரிய தப்பு தெரியுமா? ஒரு நிமிஷம். காய்கறியை கழுவுறது நல்லது தானே? அதுல இருக்கிற மண், பூச்சிக்கொல்லி எல்லாம் போகுமே, இதுல என்ன தப்பு? கழுவுறது அவசியம்தான், ஆனா அத முழுசா இருக்கும்போதே கழுவணும், நறுக்குனதுக்கு அப்புறம் கிடையாது. ஏன்னா காய்கறிகள்ல வைட்டமின் பி, வைட்டமின் சி மாதிரி முக்கியமான சத்துக்கள் இருக்கு. இது தண்ணீல கரையக்கூடிய வைட்டமின்கள். ஓ, வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸா? ஆமா, நீங்க காய்கறியை நறுக்கும்போது அதோட செல்கள் வெட்டப்பட்டு திறந்துடும். இப்போ அதை தண்ணியில போடும்போது ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிற முறைப்படி காய்கறிக்குள்ள இருக்கிற வைட்டமின்கள் எல்லாம் தண்ணியில கசிஞ்சிரும். கிட்டத்தட்ட காய்கறிகள் தன்னோட சத்துக்களை ரத்த மாதிரி அந்த தண்ணியில கொட்டிடும். அப்போ அந்த சத்துக்கள் எல்லாம் தண்ணியில போயிடுச்சுன்னா நம்ம வெறும் சக்கையை தான் சமைச்சு சாப்பிட்றோமா? நாமெல்லாம் ஆரோக்கியமா சாப்பிட்றோம்னு நினைச்சிட்டு இருந்தா இங்க விஷயமே வேற மாதிரி இருக்கு. உண்மைதான். அதே போல அரிசி, பருப்பை சமைக்கிறப்ப தண்ணி வெள்ளையா வர வரைக்கும் தேய்ச்சு தேய்ச்சு கழுவுற பழக்கமும் இருக்கு. அதுவும் அதோட மேற்பரப்புல இருக்கிற பி வைட்டமின்களை அழிச்சிடும். வேற என்ன பெரிய தப்பு பண்றோம்? இன்னொரு மோசமான பழக்கம் எண்ணெய திரும்ப திரும்ப சூடாக்குறது. நேத்து வடை சுட்ட எண்ணெய இன்னைக்கு தாளிக்க பயன்படுத்துவாங்க. எண்ணெய அதிக வெப்பத்துக்கு உட்படுத்தும் போது அதுல இருக்கிற கொழுப்பு அமிலங்கள் உடைஞ்சு டாக்ஸிக் ஆல்டிஹைட்ஸ் உருவாகும். டாக்ஸிக் ஆல்டிஹைட்ஸா? அதனால உடம்புக்கு என்ன பிரச்சனை? இது உடம்புக்குள்ள போனா ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை ஏற்படுத்தி இதயம் மற்றும் நரம்பு மண்டலத்தை கடுமையா பாதிக்கும். அப்போ மிஞ்சிய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்துறது மெதுவான விஷம் மாதிரி. சரி, உணவுகளை ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது ஏதாவது அறிவியல் விதிகள் இருக்கா? ஆமா, ஃப்ரிட்ஜ்ல கிராஸ் கான்டாமினேஷன், அதாவது குறுக்கு மாசுபாடுங்கிறது ஒரு பெரிய ஆபாயம். பச்சையான இறைச்சியையும் சமைத்த உணவையும் ஃப்ரிட்ஜ்ல பக்கத்துல வைக்கக்கூடாது. ஏன்னா பச்சிறைச்சியில பாக்டீரியா இருக்குமா? ஆமா, அதுல சால்மோனெல்லா, ஈக்குவலை நொடி பாக்டீரியா இருக்கும். சமைக்கும் போது அது செத்துடும். ஆனா அந்த பச்சை இறைச்சியில இருந்து சொட்டுற தண்ணியோ அதை தொட்ட கைகளோ சமைச்ச சாப்பாட்டுல பட்டுடுச்சுன்னா அந்த பாக்டீரியாக்கள் சமைச்ச உணவுக்கு பரவிடும். நம்ம சமைச்சதை திரும்ப கொதிக்க வைக்க போறதில்ல. அதனால அது நேரா வயிற்றுக்குள்ள போய் ஃபுட் பாய்சனிங் ஆக்கிடும். ஆஹா, சரி. சத்துக்களை எப்படி அழிக்க கூடாதுன்னு பார்த்துட்டோம். இந்த உணவோட சத்துக்களை உடம்பு முழுமையா உறிஞ்சிக்க, அதாவது பயோ அவைலபிலிட்டியை அதிகரிக்க நம்ம பாரம்பரிய முறைப்படி வழிகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. முளை கட்டுதல், அப்புறம் புளிக்க வைத்தல், இது ரெண்டும் சமையல் அறிவியல்ல நமக்கு கிடைச்ச வரோம். தானியங்கள், பயிர் வகைகள்ல ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்னு ஒன்னு இருக்கும். இது இரும்புச்சத்து, துத்தநாக மாதிரி தாதுக்களை உடம்போட சேர விடாம தடுத்துடும். அப்போ முளை கட்டும் போது என்ன ஆகுது? பயிரை முளைக்கட்டும் போதோ இல்ல இட்லி மாவு மாதிரி புளிக்க வைக்கும் போதோ இந்த ஃபைட்டிக் ஆசிட் உடைக்கப்படுது. இதனால சத்துக்கள் முழுமையா வெளியேறி நம்ம உடம்பதை ஈஸியா உறிஞ்சிக்கிட்டு. அது மட்டும் இல்லாம புளிக்க வைக்கும்போது வைட்டமின் சி அளவும் பல மடங்கு அதிகமாகுது. ரொம்ப அருமை. சமைக்கிற முறைகள்ல காய்கறிகளை கொதிக்கிற தண்ணியில போட்டு எடுக்கிறத விட நீராவியில வேக வைக்கிறதா சிறந்ததுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? 100% உண்மை. கொதிக்கிற தண்ணியில போட்டா மறுபடியும் வைட்டமின்கள் வீணாகும். ஆனா இட்லி பானை மாதிரி நீராவியில வேக வைக்கும்போது காய்கறிகள் தண்ணியோட நேரடியா தொடர்பு கொள்றதில்ல. நீராவி சுத்தி வர்றதால சத்துக்கள் உள்ளேயே இருக்கும். அதோட நிறமும் மொறுமொறுப்பும் கூட மாறாது. சூப்பர். ஆரோக்கியமான உணவு பழக்கம்னா எதை சாப்பிடுறோங்கிறதுல மட்டும் இல்ல, எதை தவிர்க்கிறோங்கிறதுலயும் இருக்கு இல்லையா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம தவிர்க்க வேண்டியத HFSS உணவுகள்னு சொல்வாங்க. அதாவது அதிக கொழுப்பு, அதிக சர்க்கரை, அதிக உப்பு. குறிப்பா உப்பை பத்தி பேசியே ஆகணும். ஒரு நாளைக்கு
ஒருத்தருக்கு 5 கிராமுக்கு அதாவது 1 டீஸ்பூனுக்கு கம்மியா தான் உப்பு சேர்க்கணும்னு உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்குது. அதிக உப்பு சேர்த்தா ரத்த அழுத்தம் வந்துருமா? ஆமா, ரத்த நாளங்களை சுருக்கி இதய நோய்களுக்கு வித்துடும். நாம சமையல்ல சேர்க்கிற உப்பை தாண்டி சிப்ஸ், ஊறுகாய், அப்பளம் இதுலெல்லாம் மறைந்திருக்கும் உப்பு நிறைய இருக்கு. அத கவனிச்சு குறைக்கணும். அப்புறம் உடம்போட கழிவுகளை வெளியேற்ற ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறதும் ரொம்ப அவசியம். ரொம்ப ஆழமான விரிவான விளக்கங்கள். நாம இதுவரைக்கும் பேசினதெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் கிடைக்குது. சரியா சாப்பிடுறதுங்கிறது வெறும் சரிவிகித உணவுல முடிறதில்ல. அது தாயோட கருவறையில முதல் 1000 நாட்கள்ல தொடங்கி முத்திரை பார்த்து பாதுகாப்பான உணவை வாங்குறதுல தொடருது. ஆமா. சாப்பாட்டை கையாள்றதற்கு முன்னாடி சோப்பு போட்டு 20 வினாடி கைகளை கழுவுறது, ஈரக்குப்பை காய்ந்த குப்பையை தரம் பிரிக்கிறது, சத்துக்கள் கசியாம காய்கறிகளை சமைக்கிறது, எண்ணெயை திரும்ப சூடாக்காம இருக்கிறது, இப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இது எல்லாமே ஒன்னு சேரும்போது தான் நாம தேடுற அந்த ஆரோக்கியம்ங்கிற பொக்கிஷம் நமக்கு கிடைக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இது ஒவ்வொன்னும் தனித்தனி விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் உடம்புக்குள்ள போனோன்னே இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு பேசிக்கிற ஒரு வலைப்பின்னல். இத பத்தி ஆழமா யோசிக்கும் போது எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி தோணுது. நாம வாழ்ற வெளியில இருக்கிற சுற்றுச்சூழலுக்கும் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற நுட்பமான வேலைகளுக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆழமான பந்தம் இருக்குங்கிறத நாம எப்பவாவது உணர்ந்திருக்கோமா? ரொம்ப ரொம்ப சிறப்பான கேள்வி. இந்த உரையாடலோட இறுதியில நேயர்களான உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கருத்தோட இதை நான் முடிக்கிறேன். நம்ம குடல் மற்றும் செரிமான மண்டலத்துல உணவு செரிக்க வைக்கிறதுக்காக கோடிக்கணக்கான நன்மை செய்யற பாக்டீரியாக்கள் வாழுது. இதை கட் மைக்ரோபயோம் அப்படின்னு நவீன அறிவியல் சொல்லுது. நீங்க வாழ்ற வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கீங்க, உங்க சமையலறை எவ்வளவு தூய்மையா இருக்குங்கிறத பொறுத்து இந்த குடல் பாக்டீரியாக்களோட தன்மையும் மாறிக்கிட்டே இருக்குன்னு இப்போதைய ஆய்வுகள் சொல்லுது. அப்போ நாம வச்சிருக்க வீட்டின் தூய்மையும் சுகாதாரமும் நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல நம்ம உடம்பு எவ்வளவு சத்துக்களை பிரிக்க போகுதுங்கிறத நமக்கே தெரியாம ரகசியமா தீர்மானிச்சுட்டு இருக்கா? அடுத்த முறை நீங்க சமையலறைக்குள்ள நுழையும் போது, காய்கறிகளை நறுக்கும் போது, இல்ல சோப்பு போட்டு கைகளை கழுவும் போது இந்த ஆழமான இணைப்பை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.